Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.1ல question number 12 வாங்க question குள்ள போலாம். Eliminate theta from the equation a secant theta minus c tan theta equal to b and b secant theta plus d tan theta equal to c. So இதுல இருந்து பாத்தீங்க அப்படினா thetaவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண சொல்லிருக்காங்க. So first நம்ம given என்னவோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். Algebraic way ல நம்ம எப்படி elimination methodல ஏதாவது ஒரு டேர்மை கேன்சல் பண்ணி கண்டுபிடிப்போமோ அதே மெத்தட் தான் இப்போவும் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சீக்கன் தீட்டா கேன்சல் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பி வேணும், இந்த இடத்துல ஒரு ஏ வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன், இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் பியால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ பியால் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் சிபி tan theta which is equal to b square கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஏவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏபி சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் ஏடி tan theta which is equal to ஏசின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ராக்ஷன்றதுனால எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதுவும் சீக்கண்ட்டும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் என்னன்றது எழுதிக்கலாம். இதில் வந்து டேன் வந்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஸோ மைனஸ் போட்டு நீங்கள் டேனை ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு அது உள்ளே இருக்கிறத மட்டும் லைக் இப்போ மைனஸ் நான் வெளியில் எடுத்துட்டேன்றதுனால உங்களுக்கு வந்து பிசி ப்ளஸ் ஏடி உள்ளே இருக்கிற இந்த ரெண்டுமே வந்து தனியாக வந்து ப்ராக்கெட்டில் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் என்ன வரும்னா உங்களுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் tan theta பிசி ப்ளஸ் ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி கிடச்சிருக்கு. மைனஸை நம்ம மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது வந்து உங்களுக்கு tan theta வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். பிசி ப்ளஸ் ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தேவை tan theta மட்டும்தான். ஸோ இதையும் நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ப்ளஸ் ஏடி இதுதான் நம்மளோட tan thetaவோட வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் 3 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா 1 and 2. இப்போ நம்ம 1 and 2 வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 subtracted 2. ஸோ 1 and 2 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு tan theta வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ tan ஆக்சுவலாக கேன்சல் ஆகணும் அப்படின்னா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டி இல்லை, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி இல்லை. ஸோ 1 வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1 வந்து டியால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 நம்ம டியால் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் சிடி tan theta ஈக்குவல் டு பிடின்னு வரும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை வந்து சியால் பண்ணலாம். ஸோ பண்ணும்போச்சு பிசி சீக்கன் தீட்டா ப்ளஸ் சிடி tan theta equal to c square கிடைக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா tan வந்து ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ tan உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா சீக்கண்ட்டுன்னும் போது தனியாக நம்ம எடுத்து எழுதிடுவோம் அதை மட்டும். ஸோ சீக்கண்ட்டை தனியாக எழுதிட்டு வெறும் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஸோ ஏடி ப்ளஸ் பிசி விச் இஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி எனக்கு தேவை சீக்கண்ட் மட்டும்தான். ஸோ சீக்கண்ட் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை இது மல்டிப்ளைல இருந்ததுன்னா அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ ஏடி ப்ளஸ் பிசி இது வந்து நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா we know that secant square theta plus tan square theta equal to 1. ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ்லி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம். இந்த சம்மில் நமக்கு தீட்டாவை தான் எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தீட்டாவை நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட்டுக்கும் டேனுக்கும் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நான் அந்த வேல்யூஸை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சீக்கண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் இல்லையா இது? ஸோ த ஹோல் ஸ்கொயர். டேனுக்கு பதிலாக டேனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ப்ளஸ் ஏடி. ஸோ இதை அப்படியே கண்டுபிடிச்சதை நம்ம போட்டுக்கலாம் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட ரெண்டு டினாமினேட்டரும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது.
ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதுக்குள்ளேயே இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே இருக்கிற நியூமரேட்டரை எல்லாத்தையுமே வந்து கிளப் பண்ணி எழுத போகிறேன். ஓகேங்களா, சிங்கிள் டினாமினேட்டரை வச்சு. அப்போ உங்களுக்கு மேலே என்ன வரும்? பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சிங்கிள் டினாமினேட்டர் எழுதிக்கலாம் ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு நியூமரேட்டரை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தீட்டான்ற ஒரு விஷயமே இங்கே வரக்கூடாது, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மைனஸ் ஏசி இருக்குது இல்லையா, ஸோ இதை மட்டும் நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.